நேற்று வந்து அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து பஞ்சாபில் அமிர்தசரஸில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக 204 பேர்த்த கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ளைட்டில் அவங்கள கொண்டு வரும்போது அந்த பிக்சர்ஸை காமிக்கிறாங்க. காலில் விலங்கு போடப்பட்டு இந்திய இறையாண்மை மதிக்கவே இல்லை. அவன் எப்படி ஒரு இராணுவ ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்குள்ளே வந்து இறங்க முடியும்? ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய பாஜக காரன்லாம் தெருத்தருவா பிரச்சாரம் பண்ணியிருக்கான். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய குறிப்பாக இந்துத்துவ சக்திகளுடைய நடமாட்டம் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு அமெரிக்காவே ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரியில இருந்தும் இல்லீகலா இருக்கிறவங்களுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்றத அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. 2 விஷயம் இருக்கு. அவர் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் சொல்றது மெக்சிகோ, அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? போன வாரம் போயிட்டு வரீங்க, ட்ரம்போட க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மக்களை எப்படி டிபார்ட் பண்ணி முறையாக இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை சரி பண்ணணுமா நீங்கள் அப்படி பண்ணுங்க. எந்த இந்துக்களுக்கு லாபம் தான் கேள்வி. ஜக்கி வாசுதேவ் ஆசிரமம் வச்சிருக்காரு, பெரிய ஆசிரமம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லக்கூடிய இந்த இஸ்கான் டெம்பிள் இருக்கு பார்த்தீங்க, இஸ்கான் குரூப், அவன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான். நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்களுடைய காஞ்சிபுரம் சாமியார் ஒருத்தர், அவர் கோடிக்கணக்கில் அங்கே சொத்து வச்சிருக்காரு. இது மாதிரி அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு பெரிய லாபம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் கேஸ்ட் இங்கே தான் இருக்கு அப்படின்னு. கேஸ்ட் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு. அங்கே இருக்கும் இங்கிருந்து போகக்கூடிய தலித் மக்களை அவங்க வந்து ரிசர்வேஷனில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் தன்னுடைய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்றது தானே. அப்போ இதுல வந்து அவருடைய முடிவு எப்படி தவறு? நான் என்ன சொல்றேன், ட்ரம்ப் அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய மைக்ரேஷன்ஸை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு முறைப்படுத்தலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது நியாயமான விஷயம். இப்போ தர்கா இருக்கு, கோயில் இருக்கு, மசூதி இருக்கு, கோயில் இருக்கு. எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டான், பிரச்சனையா நீ பார்க்கல? ஏன் அமெரிக்காக்காரன் ஒரு ஆர்மி ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்து இறங்கியிருக்கான். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் வந்து இல்லீகலா குடியேறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விமானம் மூலமா, அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஆர்மி விமானம் மூலமா இந்தியாவுக்கு பஞ்சாப்ல வந்து இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல் வந்து பெருசா எந்த ஒரு பேசும் பொருளாவே மாறவே இல்லை. ஆனா இது கண்டிப்பா ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பத்தி பேசாம இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இந்த விஷயத்தை இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ளைட்டு நேற்று வந்து அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து பஞ்சாபில் அமிர்தசரஸில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக 204 பேர்த்த கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மைனஸ் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ளைட்டில் அவங்கள கொண்டு வரும்போது அந்த பிக்சர்ஸை காமிக்கிறாங்க. காலில் விலங்கு போடப்பட்டிருக்கு. அவங்க இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸாக இருந்திருந்தாலும் அவங்கள டீல் பண்ணுறதுக்கு இந்தியன் இமிக்ரேஷன் இருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து எம்பசி இருக்குது, ஹை கமிஷனர்ஸ் இருக்காங்க, அம்பாசிடர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே உட்காந்து பேசி அவங்கள வந்து ஒரு சிவிலாகவே கொண்டு வந்துட முடியும். நீங்கள் வந்து ஆர்மியாக டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ பெரிய தேச குற்றமும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இது அவங்க வந்து ஏதோ ஒரு தேசம் இல்லாத ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து போன அகதிகளோ திருட்டுத்தனமாக போனவங்களோ கிடையாது. அவங்கள இல்லீகல் இமிகிரன்ஸ் தான். போதிய டாக்குமெண்ட்ஸ் இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லீகலாக மூவ் பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்லேயோ உள்ள போயிருக்க வாய்ப்பு உண்டு. இது மாதிரி எல்லா நாடுகளையும் நடக்கும். குறிப்பாக வளர்ந்த நாடுகளுக்குள்ள போகிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இதை இந்தியன் கவர்மெண்ட் டீல் பண்ண விதம் தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ 15 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 24 நினைக்கிறேன், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அங்கே போயிருந்தாரு. ட்ரம்போட பதவியேற்பு அவர் முதல்வரில் போய் உட்காந்துருந்தாரு. அதில் பெருமையாக எடுத்து இந்த சங்கிகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. யார் பாஜகக்காரங்க ரொம்ப பெருமையாக எடுத்து எழுதியிருந்தாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஹை கமிஷனர் சீட்டிங்கில் கொடுத்தாங்க. அவர் மினிஸ்டர், அவர் இந்தியாவோட டிப்ளமேட் கிடையாது, இந்தியாவோட கவர்மெண்ட் கெஸ்ட் அவர். ஆனால் அவர் வந்து டிப்ளமேட்டு கூட உட்கார வச்சிருந்தாங்க. ஆனால் அதை ரொம்ப பெருமையாக இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எப்பவுமே அவங்க போலீஸ் செய்தி தான் போடுவாங்க. அதுவும் போலீஸ் செய்தியாக போட்டுட்டு இருந்தாங்க. சார், பர்சனல் லெட்டரும் வந்து மோடி அவர்களே வந்து நேரடியாக அவருக்கு அனுப்பி விட்டுருந்தாரு ஜெய்சங்கர் மூலமாக அப்படின்னு. ராகுல் அது குறித்து பேசினார். மோடியை கூப்பிடுங்கன்னு இவர் போய் ரெக்வஸ்ட் பண்ணதாக ஒரு சிக்கல் வந்துருந்துச்சு. நேற்றே அவர் ட்விட்டரில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஜெய்சங்கர் போட்டிருந்தாரு ராகுலோட ஸ்பீச்சை பற்றி. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் 1 வாரம் தான் ஆகுது, மேக்ஸிமம் 10 நாள் தான் ஆகுது. அங்கே நீங்கள் போய் FBI ஹெட்டை பார்த்துருக்கீங்க, இன்டெலிஜென்ஸ் ஹெட்டை பார்த்துருக்கீங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பேர்த்த பார்த்துட்டு நீங்கள் வந்து 10 நாள் தான் ஆகுது. அங்கேருந்து ஒரு ஆர்மி ஃப்ளைட்டை கொண்டு அவன் இந்தியாவுக்குள்ள இறக்கியிருக்கான். நேஷனலோட சாவரிட்டியை இது வந்து கேள்விக்குட்படுத்தின விஷயம். இந்திய இறையாண்மை மதிக்கவே இல்லை. அவன் எப்படி ஒரு இராணுவ ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்குள்ளே வந்து இறங்க முடியும்? அமெரிக்கன் இராணுவ ஏர்கிராஃப்ட் வந்து, அதுவும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இராணுவ ஏர்கிராஃப்ட். நீங்கள் வந்து பஞ்சாப்லேயோ இல்லை டெல்லியிலையோ சென்னையில் கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான இடம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து இறங்கலாம்.
அங்கே வந்து நீங்கள் வந்து அதுவும் பர்மிஷன் ப்ரியர் இன்ஃபர்மேஷனோட வரணும். நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்கணும், எம்பசியில் கேட்கணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கையெழுத்து போடணும், இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலகம் இது குறித்து விசாரிக்கணும். ஏன்னா ஒரு அமெரிக்க விமானம் அங்கே வருது அப்படின்னா அதில் ஒரு 45 அமெரிக்க சோல்ஜர்ஸ் வர்றாங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருப்பாங்க, RW அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையுமே நேற்று அவங்க ஏறும்போதாமா எல்லாம் செய்தி வருது, எல்லா பத்திரிகையிலும் போடுறாங்க. அது வரைக்கும் எதுவுமே போடல, சும்மா நியூஸ் கார்டு போட்டாங்க. நான்லாம் கூட ஃபேக்குன்னு நினைச்சேன், ஏதோ சும்மா போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. திடீர்னு ஏதாவது ட்ரம்ப் பல்ட்டி அடிப்பார் இல்லையா, அது மாதிரி போடுறாங்க போல இருக்கும். இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகுது, காலில் வந்து விலங்கு போட்டிருக்கு இந்தியன்ஸுக்கு. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் எங்க மோடி நினைச்சாரு அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திடுவாரு, பாலஸ்தீனியை திருப்பிடுவாரு. அப்படி வந்து மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், அதனால இந்தியாவுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இல்லம்மா, இதைத்தாமா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. மோடி அவர்களும் இவரு நம்ம ட்ரம்ப்பும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் வந்து எதை வேணாலும் செஞ்சிருவாங்க. மோடியை கண்டு ட்ரம்ப் வந்து பயப்படுறாரு, இப்படிலாம் கூட எழுதுகிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், வீடியோ போகிற ஆட்கள் பார்த்துருக்கேன், இந்தியாவோட ஸ்டேட் பாலிசிக்கு நேர் எகென்ஸ்டாக பேசுகிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இந்தியா குறித்து அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய பாஜக காரன்லாம் தெருவா பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அவன் வந்து யாகம் நடத்தினான், ட்ரம்ப்போட ஃபோட்டோ வச்சு அங்கே இருக்கக்கூடிய RSS காரன் BJP காரன் யாகம் நடத்தியிருக்கான். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய குறிப்பாக இந்துத்துவ சக்திகளுடைய நடமாட்டம் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு அமெரிக்காவே ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்கன்னு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லண்டன்ல அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, பிரான்ஸ்ல பிரச்சனை போயிருக்கு, லண்டன்ல இந்தியன் கொடிய எம்பசி இறக்கிட்டாங்க சீக்கிரம் சொல்லி இந்துத்துவ குழுக்கள் போய் ஒரு பெரிய சண்டை போட்டிருக்காங்க. பிரச்சனை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியன்ஸோட புழக்கம் அதிகமா இருக்கு, இந்திய மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு, அது எல்லாமே இந்துத்துவாவா இருக்கு. குறிப்பாக ஓவர்சீஸ் பிஜேபின்னு ஒன்று வச்சிருக்காங்க அவங்க. இந்த ஓவர்சீஸ் பிஜேபி தான் அங்கே நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஆர்கனைஸ் பண்றது. மோடி போனோடனே ஒரு பெரிய மண்டபத்தில் பேசினாரு, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, உலகத்தில் எந்த தலைவருக்கு மேலே கூட்டம் வர, இது எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஜிகனா வேலை, ஆர்கனைஸ் பண்ற வேலை. இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசினாங்க. ட்ரம்ப்புக்கு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க. கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. அவங்க அம்மா வந்து தமிழ் பிராமண். அவங்க தாத்தா தமிழ்நாட்டில் IAS ஆஃபீஸராக இருந்தவர், ப்ராப்பரான இந்த ஊருக்காரங்க. அவங்க அங்கே போய் செட்டில் ஆகி அவங்க அந்த வம்சாவளியில் வந்து ஒரு பெண் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அவங்க வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்த குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த RSS குழு தான். ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஆல்டர்னேட்டா இந்தியாவோட அவங்க அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸுக்கு வரக்கூடிய துளசி கபாட்னு ஒரு லேடி வர்றாங்க. அவங்க தான் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸுக்கு இப்போ வந்துடக்கூடிய ஒரு லேடி, ஹெட்டாக வந்திருக்காங்க. இந்த துளசி கபாட் வந்து RSS-ஓட ரொம்ப க்ளோஸ். இவங்க முழுக்க ட்ரம்ப்புக்காக அங்க உட்கார்ந்து வேலை பார்த்தாங்க. சார், ஆனா அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், ட்ரம்ப் அவருடைய மேனிஃபெஸ்டேஷனே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ட்ஸை வந்து நாங்க வெளியில அனுப்புவோம், மெக்சிகோல இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தும் இல்லீகலா இருக்கிறவங்களுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்றத அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. 2 விஷயம் இருக்கு. அவர் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் சொல்றது மெக்சிகோ அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டில் வாழவே முடியாதுங்கிற சூழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டில இருந்து வரக்கூடிய ரொம்ப வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை வந்து அதே பெரிய தப்பு தான். அந்த மக்களை தான் முதல்ல உள்ளுடனும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். அந்த மக்களுக்கு குறிப்பாக சோமாலியாவிலேருந்து வரக்கூடிய மக்கள், எரித்திரியாவிலேருந்து வரக்கூடிய மக்கள், குறிப்பாக நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தீவுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள், அதே மாதிரி சவுத் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த பெரு, நீங்கள் வெனிசுலா, இங்கிருந்து மெக்சிகோ, ஹோண்டாரஸ், இங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்க விசாஸ் கொடுக்க முடியாது, தவிர்த்துட்டாங்க. அங்கிருந்து வரக்கூடிய மக்களால் அங்கே வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட. ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவன் ஒரு இடத்துக்கு போகும்போது அவன் சில தவறுகளை செய்ய வாய்ப்பு உண்டு, அது இயல்பாக நடக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுத்து அவங்கள ப்ராப்பராக இந்தியாவுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்களா, ரெஃப்யூஜ் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வேற கதை. இந்தியா மாதிரியான நேஷனில் இருக்கக்கூடிய போகிறவன், சைனாவிலிருந்து போகிறவன் எல்லாருமே ஏதோ ஒரு படித்து முடிச்சுட்டு போனவனா இருப்பான். உண்மையிலேயே வந்து ஷாப் லெவலில் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய, சர்வெண்ட் ஒரு லெவலில் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான போயிருக்க மாட்டான். அவன் வந்து ஏதோ ஒரு லெவலில் ஒரு போதிய டாக்குமெண்ட், அன்டாக்குமெண்டடான விஷயத்தை பாதி டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி எப்படியாவது ஒரு விஷயத்தில் போயிருப்பான். அவன் ஒரு டெவலப்டு நேஷன்ஸில் போய் அடாப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கேலிபரோட அவன் போகிறான். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் பண்ணிங்க, மோடியோட கேபினெட்டில் குறிப்பாக எல்லா முக்கியமான பதவிகள் இருக்கிறது இந்தியன்ஸ் தான். அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இன்னைக்கு ட்ரம்ப் வந்தோடனே கொடுத்துருக்காரு, துளசி கபாடுங்கிற இந்திய லேடிக்கு தான் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, சிக்கல் எங்கே வருது அப்படின்னா,
அங்க ஆக்குப்பை பண்றது எல்லாருமே இந்தியாவிலிருந்து ஏற்கனவே போய் செட்டில் ஆன உயர் ஜாதியை சார்ந்த ஆட்கள். நல்லா நீங்க போய் இந்தியாவிலிருந்து போன அமெரிக்காவில் இன்னைக்கு பெரிய பதவிகளில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய செனட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய பட்டியல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில இந்தியாவினுடைய உயர் ஜாதியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதவி கிடைச்சிரும். ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையில இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய இந்திய குடிமக்கள் ஏதாவது ஒரு வகையில் அங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஓகே ரைட், அவங்க போனோம்ல தப்பு இருக்கு. அந்த இல்லீகல் இமிகிரன்ஸை நீங்க சிவிலா டீல் பண்ணுங்க. எங்களுக்கு எம்பசி இருக்கு, இது ஒரு சாதாரண நாடு கிடையாது இந்தியா அப்படிங்கிறது. இங்க ஒரு எம்பசி இருக்கு, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸி இருக்கு. வெதர் இட் இஸ் அப்ளைட்ல ஆல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் டெமோக்ரஸி தான். மோடியே வந்தாலும் அதில் எலெக்ஷன் கமிஷனே ஃப்ராட் பண்ணாலும் இது ஒரு டெமோக்ராட்டிக்காக தான் டீல் பண்ணப்படுது. அப்போ நீங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கு, ஜெய்சங்கர் போன வாரம் 15 நாளைக்கு முன்னாடி போறாரு, அவர்கிட்ட உட்கார பேசலாமே, இவ்வளவு பேர் இருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க, 18,000 இந்தியர்களை வந்து இது மாதிரி டிபார்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2022 யுஎஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க, 2,10,000 இந்தியர்களை இது மாதிரி பண்ணணும், ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்தியர்களை சிவிலாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியே தான் டீல் பண்ண போறாரு அப்படின்னு தெரியும் போது ஆமா ரொம்ப மோசமாக தான் டீல் பண்றாரு. அது ஏன் சார் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருக்கவங்க ஏன் அதை பெருசா அதாம்மா நம்மளும் கேட்குறோம், ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வந்து போன வாரம் போயிட்டு வரீங்க, ட்ரம்போட க்ளோஸா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த மக்களை எப்படி டிபார்ட் பண்ணி முறையா இங்க கொண்டு வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை சரி பண்ணணுமா நீங்க அப்படி பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க இந்திய மக்கள் வேறு ஒரு தேசத்தில் குற்றவாளிகளை போல் கைது பண்ணி சங்கிலில இழுத்துட்டு வருவதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். அதுல இந்துக்கள் தான் பெரும்பாலும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு வந்து லாபம் தான். ஏன்னா அவர் வந்து ஹிந்து மதத்தின் மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியவர். இந்துக்களுக்கு லாபங்கிறதா கேள்வி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களே. எந்த இந்துக்களுக்கு லாபம் தான் கேள்வி. ஜக்கி வாசுதேவ் ஆசிரமம் வச்சிருக்காரு, பெரிய ஆசிரமம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லக்கூடிய இந்த இஸ்கான் டெம்பிள் இருக்கு பார்த்தீங்க, இஸ்கான் குரூப், அவன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான். நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்களுடைய காஞ்சிபுரம் சாமியார் ஒருத்தர், அவர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு. இது மாதிரி அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு பெரிய லாபம். இந்தியாவிலிருந்து போய் முதலீடு பண்றவங்க கூட லாபம் கிடையாது, சாமியார்களுக்கு நல்ல லாபம். பிளஸ் இங்கிருந்து ஏற்கனவே 70-80களுக்கு முன்னாடி, குறிப்பாக 90களுக்கு முன்னாடி, குளோபலைசேஷனுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து மைக்ரேட் ஆகி போய் அங்க செட்டில் ஆன பெரிய குடின்னு சொல்லக்கூடிய, அதாவது உயர்ந்த குடின்னு அவங்கள சொல்லி எடுத்துறாங்க இல்லையா, பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனா உயர் ஜாதியா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு தான் அது லாபம். இந்தியாவிலிருந்து போனா அமெரிக்காவுக்கு போன மைக்ரேஷன் வந்து ஒரே மாதிரி மைக்ரேஷன் கிடையாது. குளோபலைசேஷனுக்கு பிறகு, குறிப்பாக 70-80களை தாண்டினதுக்கு பிறகு படிச்சுட்டு தென்னிந்தியர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. என்ஜினியரிங் முடிச்சுட்டு போனவங்க, எம்சிஏ முடிச்சுட்டு போனவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனவங்க, இவங்க எல்லாருமே கூலிகள் தான். இன்றைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான கூலிகள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்களில் யாராவது ஒருத்தங்க அந்த பெரிய பொசிஷனுக்கு வர முடியுமா, பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கு வர முடியுமானா முடியாது. நீங்கள் இன்னைக்கு போய் இவங்க சொல்கிறாங்களே, சுந்தர் பிச்சை இருக்காரு, இந்திரா நோய் இருக்காரு, எல்லாரும் என்ன காஸ்ட், சமூக அந்தஸ்து என்ன, எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் ஒரு பெரிய பார்ப்பன உயர் சாதியை சார்ந்தவங்க தான். இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க இப்போவே போயிருந்தாலும், சுந்தர் பிச்சை 90களுக்கு பிறகே போயிருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன லாபி வேற மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. அங்கே ஒரு செட்டில்டு சமூகம் இருக்கு. கமலா ஹாரிஸ் எப்படி வந்து அமெரிக்காவினுடைய பிரதமர் கேண்டிடேட்டுக்கு, பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிற்க முடியுது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேக்கப் இருக்கு இல்லையா, அந்த பேக்கப் இன்னைக்கு நேற்று உருவாரு. 1850 இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் போயிட்டு படிச்சுக்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய உண்மையிலே உழைக்கிற வரைக்கும் இங்கே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு தான் இருந்துச்சு. இந்தியாவில் பெரும் பஞ்சங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் பெரும் பஞ்சங்கள் போன நூற்றாண்டில் வந்திருக்கு. போன நூற்றாண்டில் துவக்கத்தில் வங்க பஞ்சத்தில் கோடிக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களோட ஒன்னா சேர்ந்துட்டு இவங்கெல்லாம் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ போயிருக்கான் பார்த்தீங்களா, உழைக்கிறதுக்கு போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த உழைக்கிற மக்களை தான் அவங்க துரத்தி அடிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லா செனட்ல இவ்வளவு பேர் இந்தியன்ஸ் இருக்கான். இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய உளவு பிரிவு தலைவராக இருக்காங்க துளசி கபாடு. மிகப்பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லா இடத்துலயும் யாரு உட்கார்ந்திருக்காங்க, இந்தியன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அவங்கெல்லாம் செட்டில்டு, போன 2 தலைமுறைக்கு முன்னாடி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஏன் குரல் கொடுக்கல? நியாயமா ஒரு கேள்வி வருதுல, நீ எல்லாம் அங்க இருக்கக்கூடிய இந்தியன், நீ ஜெயிச்சிருக்க, உன்னை ஜெயிக்க வச்சதுல இந்த இந்தியரோட பங்களிப்பு இருக்கு. அந்த இந்தியர்களை அடிச்சு விலங்குகளை போல, ஆடு மாடுகளை போல சங்கிலி போட்டு கட்டி பிளைட்ல ஒரு ஏர்கிராப்ட்ல தூக்கி போட்டு எரிஞ்சிடான், தூக்கி எறிறான். அதை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் ஏன் உட்கார்ந்துருக்கு? இந்திய ஆளும் வர்க்கத்தை நான் சொல்றேன். ஸோ அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கோம் கேஸ்ட் இங்கே தான் இருக்கு அப்படின்னு. கேஸ்ட் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு. இங்கிருந்து போறக்கூடிய தலித் மக்களை அவங்க வந்து ரிசர்வேஷன்ல வந்தவங்க அப்படின்னு சொல்லி அங்க நிறைய டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க வந்து இன்னும் சொல்ல போனா சில மாகாணங்களில் சாதியை தடை பண்றதுக்கான சட்டங்கள்லாம் கூட கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆமா டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து இவங்க வந்து அங்க பரப்புறாங்க. ஸோ அங்க ஏற்கனவே ஒரு பிராமின் லாபி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த லாபி எல்லாருமே நல்ல பதவியில உட்காந்துருக்கு. இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க ட்ரம்ப்பை குறை சொல்றீங்க, இவங்கெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸ். ஆனா அங்க பாருங்க, ட்ரம்ப் நம்ம இந்தியர்களுக்கு எவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுத்து வச்சிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட தான் கேட்கிறேன், அவங்களாம் எப்போ போனவங்க, எப்படி போனவங்க, சரி இவ்வளவு பேர் வெளியே வர்றாங்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமையா நிக்கிறாங்க, சொந்த இந்தியர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணாம நிக்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய இடத்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்காரனை விட இவங்க அதீத விசுவாசமா இருப்பாங்க. சார், ஆனா இப்போ வந்து அதீத விசுவாசமா இருந்தாலுமே இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய நாட்டு மக்கள் மேல இருக்கக்கூடிய கன்சர்ன்ல இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. இப்போ இந்தியாவில் கூட சிஏஏ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனுடைய நோக்கமும் அதே தான். ஆனா இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் தன்னுடைய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்றது தானே. அப்போ இதுல வந்து அவருடைய முடிவு எப்படி தவறு? நான் என்ன சொல்றேன், ட்ரம்ப் அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய மைக்ரேஷன்ஸை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு முறைப்படுத்தலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது நியாயமான விஷயம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. முறையாக எல்லாரும் போகலாம், அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே ஐஐடியில் படித்தவன், ஐஐஎம்ல படித்தவன், பெரிய கிராஜுவேட்டாக இருக்கிறவன், அவன் ஊருக்கு அவனுடைய வேலை செய்கிறதுக்கு எவனெல்லாம் தேவையோ அவனை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் அவன் தூக்கி எறிகிறான். ஸோ அதான் அவன் ஒரு நாடு, ஒரு பொருளாதாரம், ஒரு மூலதனம், ஒரு முதலாளித்துவம் அப்படி தான் யோசிக்கும். அதை அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எங்கால் இவ்வளவு பேர் அங்கே போயிருக்கா இந்தியன்ஸ், இந்த நாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கான் கடந்த 50 வருஷமா. இவனும் உண்மையிலேயே வந்து ஒரு அடிப்படையான வேலையை தேடி தான் வந்திருக்கான். அவனை நீ வேலை கொடு, வேலையே கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, முறையா வெளியே அனுப்புன்னு தான் நம்ம சொல்றோம். இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு நம்ம உடனே சாதகமா இருக்கும். இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாருமே டாக்குமெண்ட் இல்லாமல் அமெரிக்கா போங்க, ஜெர்மனிக்கு போங்க, லண்டனுக்கு போங்க நம்ம சொல்லலை. நாம் என்ன சொல்றோம், இது மாதிரி ஆட்களை நீங்க டீல் பண்ற விதம் தவறாக இருக்கு, அந்த தவறை நீங்க சரி செய்யுங்க அப்படிங்கிறதும். ஏன்னா இது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ரொம்ப இழுக்கான ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆர்மிஐ அஃபீஷியல்ஸ் ஒரு 45 பேர் நீங்க இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு வந்து இறங்கியிருக்காங்க, அமெரிக்கன் ராணுவ அதிகாரிகள். அதுல எவ்வளவு பேர் அவங்களோட சிஏஏவா இருப்பான், உளவு பிரிவு சார்ந்தவன் எவ்வளவு பேர் வந்திருப்பான்? கண்டிப்பா உளவு பிரிவு சார்ந்தவன் வந்திருப்பான். அப்ப வேறு நாட்டினுடைய உளவு பிரிவு சார்ந்த ஒரு தலைவரோ பொறுப்பாளரோ அதிகாரியோ இந்திய மண்ணில் பஞ்சாபில் வந்து இறங்கியிருக்காரு. அதை இந்தியா ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்குது? இந்தியாவுடைய இறையாண்மை ஏன் இவங்க கேஷுவலா விடுறாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, வெளியே வந்தவங்களோட லிஸ்ட் விட்டுருக்காங்க, அதுல பஞ்சாப்காரங்க அதிகமா இருக்காங்க, குஜராத்திஸ், மராத்தி, ஹரியானா. இது ஏன் பஞ்சாப்ல கொண்டு வந்து இறக்குனாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா நீங்க ஏற்கனவே பஞ்சாபிகள் மேல ஒரு மோசமான முத்திரை இவங்க தொடர்ச்சியா குத்திட்டு இருக்காங்க. அவங்க காலிஸ்தான் கேட்கறாங்க, தனிநாடு கேட்கறாங்க, சர்வதேசத்துல போய் அவங்க தனிநாடுக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்கவுண்டர் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு 2 என்கவுண்டர், யூகேல ஒரு என்கவுண்டர், கனடாவில் ஒரு என்கவுண்டர்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து அடியால வச்சு கொண்டது. என்கவுண்டர் வார்த்தை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது. இவங்க RAW அடியாட்கள், அவங்க பெய்டு கில்லர்ஸை வச்சு கொண்டிருக்காங்க இந்தியாவுடைய ஏஜென்சிஸ். இதைத்தான் யார் அடிச்சு கேட்டது அப்படின்னா, கனடாவினுடைய பிரதமர் கேட்டார். கனடாவோட பிரதமர், நான் என்ன கேட்குறேன், இந்துத்துவாவுக்கு நேர் எதிராக அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் போராடுறாங்க, நாங்கள் இந்துக்கள் கிடையாது, எங்களுக்கு காலிஸ்தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. காலிஸ்தானே கேட்காம ஆனா ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகவாதியா இருக்கக்கூடிய மக்கள் கனடாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கனடாவுடைய எதிர்கட்சி தலைவரே ஒரு சீக்கியர் தான். அவ்வளவு பவர்ஃபுல்லான இடத்துக்கு இருக்கும்போது அங்க RSSக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு மோதல் நடக்குது. பஞ்சாப்ல RSSக்கும் சீக்குக்கும் ஒரு மோதல் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் வந்து RSS பிஜேபி வந்து பஞ்சாப்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்க முடியல. ஸோ நீங்க RSSக்கும் பாஜகவுக்கும் நடக்கக்கூடிய மோதல்களை இந்தியாவினுடைய உளவு அமைப்பு வச்சு டீல் பண்றீங்க. அப்படித்தான் நீங்க கனடாவில் டீல் பண்ணீங்க. அங்க நடந்த கொலை வந்து ரொம்ப மோசமான கொலை. இப்ப என்ன நடந்துச்சு, இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவு கெட்டு போச்சு. மோடி அரசாங்கத்தினுடைய இந்தியாவினுடைய வெளியுறவு உளவு அமைப்பினுடைய முட்டாள்தனமான செயல்கள் 2 நாடுகளுக்கு இடையில கூடிய உறவு கெட்டு போச்சு. இப்ப இதே பிரச்சனை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. பைடன் பீரியட்ல தான் நடந்துச்சு. அவங்க சீக் ஃபார் ஜஸ்டிஸ்ங்கிற அமைப்பினுடைய தலைவர், காலிஸ்தான் குறித்து பேசக்கூடிய தலைவர் பண்ணவன் ஒருத்தர் இருக்காரு, அவரை சுட்டு கொலை பண்றதுக்கு இவங்க பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பணத்தை எல்லாம் அலாட் பண்ணி ஒரு அடியாளை இறக்கியிருக்காங்க. அவன் இந்தியாவினுடைய CRPF இருந்த ஒரு ஆபீசர், அவனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி டெல்லியில வச்சிருக்காங்க. அவன் அங்க வந்து அவரை கொலை பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு போறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்ன நினைக்கிறா, ஏன்டா என் நாட்டுக்குள்ள வந்து என்னோட உளவு அமைப்புக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி இங்க இருக்கிற ஒருத்தர் நீ கொலை பண்ண போறியா அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சு டீட்டெயிலை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கான். பிரச்சனை எங்க அப்படின்னா, இந்தியாவில் சீக்கியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில பல நாடுகளில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை நீ எப்படி டீல் பண்ற, நீ போய் அங்க கொலை பண்ண அப்படின்னா 2 நாட்டுக்கு இடையில கூடிய பிரச்சனையா மாறுதுல்ல. இதை தான் இந்த விஷயத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும். நீங்க
அமெரிக்காவோட டீல் பண்ணுறீங்க, அமெரிக்காவோட பேசுகிறீங்க, அமெரிக்கா உங்களோட பேசுது அப்படிங்கும்போது நீங்கள் இது ஒரு சிவில் இஷ்யூவாக ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பிரச்சனையோட டீல் பண்ணி அந்த மக்களை கொண்டு வந்திருக்க அப்படின்னு தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அவங்க இப்போ 200 பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் 18,000 பேர் இருக்கான், எப்படி கொண்டு வர போகிறீங்க? இன்னொரு விஷயம் என்ன, கொலம்பியாவினுடைய தலைவர், அந்த கொலம்பியா நாட்டில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இது மாதிரி ராணுவ ஃப்ளைட்லாம் என் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டார். அவர் ஏன் சொல்கிறாரு? இறையாண்மை பாதிக்குன்னு சொல்றாரு. அது ஏன் நம்ம ஆட்களுக்கு இல்ல? இதுக்கு மேல இப்ப முதல்ல 200 பேர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் இல்ல. சோ இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால இந்த மாதிரி அனுமதி கொடுத்திருக்கலாம். இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுது, நமக்கு தான் நேத்து வரைக்கும் தெரியல, ஃபிளைட் ஏற வரைக்கும் தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல. இப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவருக்கு தெரிஞ்சுதா இல்லையா? இவங்களை கூட்டு வர போற விஷயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? ரெண்டாவது விஷயம், அப்படியே கூட்டு வர மாதிரி இருந்தா ஏன் நீங்க ஒரு C-17 அப்படிங்கிற அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு ஏர்பஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சு நீங்க கொண்டு வரீங்க? இது உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நடந்துச்சா? இந்த ரெண்டு கேள்வியுமே வருது. ரெண்டு கேள்வி நம்ம கவர்மெண்ட்டை நோக்கி வைக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி வைக்கணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நோக்கி வைக்கணும், ஜெய்சங்கர் நோக்கி வைக்கணும், மோடியை நோக்கி வைக்கணும். எங்க நாடு இறையாண்மை, ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டா சிக்கல் அடிச்சுக்கிற பிரச்சனை வருதுல்ல. இப்போ தர்கா இருக்கு, கோயில் இருக்கு, மசூதி இருக்கு, கோயில் இருக்கு, எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டான் பிரச்சனையா நீ பாக்குறல? ஏன் அமெரிக்காக்காரன் ஒரு ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள இறங்கியிருக்கான், நீ அதை பத்தி கேள்வியா கேட்க மாட்டேங்கிற. அவன் நம்மளோட மார்டைம் பவுண்டரியை தாண்டி அமெரிக்கன் வெசல்ஸ் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு, சைனீஸ் வெசல் கிராஸ் பண்றான், அதை பத்தி நீ கண்டுக்க மாட்டேங்கிற. உனக்கு ஃபாரின் பாலிசி பத்தி கவலை கிடையாது. ஃபாரின் பாலிசி பத்தி இந்தியாக்காரன் வேணா பேசிடுவாங்கிறதுக்காக நீ உடனே மசூதி, கோயில், முருகன், ராமர்னு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டே இருக்காங்க. பட் அப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு. இது குறித்து இந்தியாவினுடைய மோடி அரசாங்கமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வாய் திறந்து பேசணும். 2013 இந்தியாவை சார்ந்த ஒரு ஹை கமிஷனர், அவங்க பேர் தேவயானின்னு நினைக்கிறேன், அவங்கள ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூஸ்ல ஒரு வீட்டுக்கு வேலைக்கு தேவையான சர்வெண்ட்டை அன்டாக்குமெண்டட் கிடையாது, போதிய டாக்குமெண்ட் இல்லை, எல்லாமே அன்டாக்குமெண்டட். ஒரு ஹை கமிஷனர் நம்ம சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை, விசா கேன்சலைசேஷன் நடந்திருக்கு, சில டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பேர்ல இந்தியாவோட ஹை கமிஷனர் தேவயானியை கைது பண்ணுது. யார் கைது பண்றாங்கன்னா, அமெரிக்கா FBI கைது பண்ணிச்சு, இங்க டிபார்ட் பண்ணாங்க. அப்போ டிபார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கையில விலங்கு போட்டு அந்த டிபார்ட் பண்ணாங்க ஹை கமிஷனர். அப்போ 2013 மன்மோகன் சிங் அரசாங்கம் ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணாங்க. அன்னைக்கு மீரா குமாரி, சுஜாதா, அவங்க ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாங்க, சுஜாதா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி இருக்கு பாத்தீங்களா, அந்த எம்பசிக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணாங்க. ஃபுட்டு, லிக்கரு, அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரியான சீரியஸான நடவடிக்கைகள் அன்னைக்கு அமெரிக்கன் எம்பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு. அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஐரோப்பியன் குழந்தைகளா இருக்கட்டும், இந்த எம்பசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தனி ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ் இப்போ சென்னையில் கூட ஒரு ஸ்கூல் இருக்கு, அமெரிக்கன் ஸ்கூல்ஸ். இப்போ அந்த ஸ்கூல்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க. யாரு? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் சாதாரண ஆள் பேசிட்டு இருக்காங்க, அமைதியானவர், எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு. நம்ம ஹை கமிஷனரை இவங்க கைது பண்ணிட்டாங்க, கையில விலங்கு போட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எம்பசியினுடைய ஸ்கூல்ஸ்க்குள்ள இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க. அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் அவ்வளவு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா, குறிப்பாக அமெரிக்கன் ஃபாரின் செக்ரட்டரியா இருக்கட்டும், இல்லை எம்பசியினுடைய இன்சார்ஜுகளா இருக்கட்டும், இறங்கி வந்தாங்க, ரிக்ரெட் பண்ணாங்க. இந்தியானோட ஃபாரின் செக்ரட்டரி சுஜாதா உட்காந்து பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது ஒரு மாசம் அந்த இஷ்யூ போயிட்டே இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சீரியஸ் கன்சர்ன், பயங்கர சீரியஸ் கன்சர்னா அன்னைக்கு எடுத்தாங்க. நீங்க டிப்ளமசி அப்படிங்கிறது நீங்க உங்களை விட்டு கொடுக்கறது அல்ல, நீங்க இணையாக நின்று உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய சாவரன்ட்டையும் பாதுகாக்கிறதா டிப்ளமசி. நீங்க எந்த டிப்ளமசிலையுமே இந்த மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்கு. நான் மாலத்தீவு புதிய பிரசிடென்ட் வந்த உடனே அங்கு காலங்காலமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையை வெளியனுப்பிச்சார். அந்த பாதுகாப்பு படை எதுக்கு நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சர்வதேச எல்லையில மார்டைம் பவுண்டரியில வரக்கூடிய கப்பல்கள், இது அங்கே பைரேட்ஸ் ஒர்க் நடக்கும் பார்த்தீங்களா, அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு, ட்ரக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்தியா சார்பாக ஒரு படை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாலத்தீவில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. மோடி அரசாங்கம் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீ கூப்பிட்டுக்கிறியா இல்லையா அப்படின்ட்டாங்க. அங்கே ஒரு 18 பேர் தான் நின்றதாக நினைக்கிறேன். 18லேருந்து ஒரு 20 பேர் தான் மொத்தமாகவே இந்திய ஆர்மியை சார்ந்த ஆட்கள். அவங்கள தூக்கி எறியப்பட்டாங்க. இதில் அங்கே பிரச்சனை வந்துருச்சா? புது பிரசிடென்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். வந்தோடனே என்ன நடந்துச்சு? அதானிக்கு இவங்க வாங்கி கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் அவர் கேன்சல் பண்ணுறாரு. குறிப்பாக அங்கே அதானி ஒரு பெரிய கண்டெய்னர் ஹார்பர் கட்டிட்டு இருந்தாரு, அது ரீவாலுவேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்காக அதானி முதலீடு பண்ணாரு, அது ரீவாலுவேஷன் நடந்துட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கரண்ட் உற்பத்தி பண்ணி பங்களாதேஷ்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிருக்கு. நீங்க அதில் கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதானி நிறுவனத்துக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
அது நீங்கள் குறிப்பாக சைனாவுக்கு ஏற்கனவே நமக்கே பிரச்சனை. அவன் அருணாச்சல் பிரதேச தான் அவனுங்கிறான், அந்த பக்கம் காஷ்மீருக்குள்ளே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். பாகிஸ்தானுக்கு நமக்கும் காஷ்மீர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது மால்தீவா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் இஷ்யூ. நமக்கு ஏற்கனவே இந்த பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய மைக்ரன்ஸை இவங்க ஒழுங்காக டீல் பண்ணல, ரோஹிங்கியா மைக்ரன்ஸும் இவங்க ஒழுங்காக டீல் பண்ணல. அதுலேயும் நமக்கு ஒரு 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் நமக்கு பிரச்சனை. குறிப்பாக நேபாளிலேயே 1000 பிரச்சனை இருக்குது. நேபாளே வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் டிப்ளமசி ப்ராப்பராக பண்ணல. அப்போ ஃபஸ்ட்டு என்றைக்குமே டிப்ளமசியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமா, ஒரு கவர்மெண்ட் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கவனுக்கும், இங்கேருந்து 2000 3000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கனடாவுக்கோ, அதெல்லாம் இல்லை. உன்னுடைய அண்டை நாடுகள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிப்ளமசியில். அவனை நீ பகச்சிக்கவே கூடாது, அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அவனுக்கு நீ ஃபேவரபுளாக இருக்கணும். அதெல்லாம் இங்கே இருக்கிறது கிடையாது. இவங்களுடைய டிப்ளமசி எப்படி இருக்குது, இவங்களோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கிருந்து நைரோபிக்கு போய், இங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, அந்த மக்களுக்கு பணத்தை கொடுக்குறது. எதுக்கு பணத்தை கொடுக்குறீங்க, எதுக்கு சேவ் பண்ணுறீங்க, எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை அதான் குஜராத்திகளுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. நீங்கள் கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மோடி வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு, அமெரிக்க நாட்டுக்கு அவார்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அந்த நாட்டுக்கார அவார்டு கொடுத்துருவான். இவர் எங்கே போனாலும் இவருக்கு அவார்டு கொடுத்துருவான். இவங்க இங்கிருந்து போகிறாங்க பார்த்தீங்களா, போன உடனே நாங்கள் வந்து இந்த எய்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த இவ்வளோ பணத்தொகை தர்றோம், உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறோம், இப்படி சில நாடுகளோட அவங்க ஒப்பந்தம் போடுவாங்க. இந்த ஒப்பந்தத்தை நாம் என்ன நினைப்போம், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி இந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்க, இவங்க அந்த நாட்டுடைய ஒரு பாலத்தை இவங்க கட்டி கொடுக்குறாங்க அப்படின்லாம் பெருமையாக நம்ம நினைப்போம். அந்த பாலம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டை இங்கே இருக்கிற குஜராத்தி அதானி கொடுக்குறதுக்காக தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியன் டிப்ளமசியை தொடர்ச்சியாக இந்த மோடி அரசாங்கம் சரிவர மெயின்டைன் பண்ணலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இல்லை. ஸோ இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு சாவரின்னா ஒரு தைரியமாக சில விஷயத்தை இவங்க டீல் பண்ணாதனுடைய விளைவு தான். இன்றைக்கி ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்காரு, 45 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்காம வந்துட்டாங்க. இவங்கப்படி இவங்க இது வரைக்கும் அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், அவங்க யார்ட்டையும் சொல்லலை 45 ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்துட்டான், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நீ கைது பண்ணி உள்ள வை. ஏன் கைது பண்ண மாட்டேங்கிற, விசா இல்லை அவன்கிட்ட, கைது பண்ணு. அப்போ அவன் விசா வாங்கியிருக்கானா, விசா வாங்கினா நீ எப்படி கொடுத்த, 45 ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி விசா கொடுத்த, அப்போ ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் வச்சு கூட்டு வரான் அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதா? இது மாதிரி பல கேள்விகள் வருது. இவங்க இந்தியாவை பற்றியோ சாவரண்டியை பற்றியோ எந்த கேள்வியுமே கேட்கறது கிடையாது. இன்னும் அங்க 18,000 பேர் வந்து இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாமா சார்? அப்படி நம்ம சொல்ல முடியாதுமா. நான் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், உனக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, எம்பசி இருக்குது, 18,000 பேர் லிஸ்ட்டை கொடு. உண்மையிலேயே அவன் டிஸ்க்ளோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணால் மொத்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வாங்க. அதில் உண்மையிலேயே போதாமல் இருக்கா நீ செக் பண்ணு. அதில் எவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து அடாப்டபிலிட்டி இருக்குது அவனுக்கு கொடு, அவனை செட்டில் பண்ணு. இல்லையா நீயா ஒரு ஃப்ளைட்டு கவர்மெண்ட் சார்பாக வச்சு அவனை இங்கே கொண்டு விட்டுரு. நீ வந்து முகாமில் அடைக்க போகிறது கிடையாது. அவன் சொந்த ஊர் இருக்கும், அவங்க அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க, சொந்த பந்தம் இங்கே தான் இருக்கு, அவன் படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக, அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு போகிறான். நீங்கள் வந்து இப்படி டீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்தியர்களை ஒரு குற்றவாளிகளை போல டீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தமாக இருக்குது. இந்திய அரசாங்கமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதுக்கு துணை போகுதுன்னு நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. ஓகே சார், இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு பிரச்சனையை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.